தனது மகள் மரணத்தினை வைத்து எவரும் அரசியல் செய்யக்கூடாது என தமிழினின் தாயார் குறிப்பிட்டுள்ளார். கடந்த காலங்களில் தமிழ் மக்களின் உரிமைக்காக தனது மகள் போராட்டத்தில் ஈடுபட்டதாகவும் இறுதி வரை தனது லட்சியத்தில் எவ்வித சோர்வும் அடையாது செயற்பட்டதாகவும் தமிழினின் தாயார் ஆதவன் செய்திக்கு தெரிவித்தார். விடுதலை புலிகளின் முன்னாள் பெண் அரசியல் துறை பொறுப்பாளரான தமிழினி என்று அழைக்கப்படும் சிவகாமியின் மரணம் தொடர்பில் ஆதவன் செய்திக்கு பிரத்யேகமாக கருத்து தெரிவிக்கையிலேயே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். இதன்போது தொடர்ந்தும் கருத்து தெரிவித்த அவர், இந்த மகளை வச்சு அரசியல் செய்ய எனக்கு விருப்பம் இல்லை, அவவும் அதை பெருசாக விரும்பினது இல்லை. அப்போ இனியும் அப்படி தேவையில்லை, எங்களுக்கு அந்த அரசியல் சமயப்படுத்த வேண்டாம். அவள் 18 வயதுலேயே இதுக்கு போயிட்டா. அப்போ எனக்கு அப்பாவும் இல்லை. அப்போ வசதிகள் குறைஞ்சபடியாக நாங்கள் என்னென்று களவெடுத்தா நீ வீடு கட்டுறது. 2009 ஆண்டு வவுனியா நலன்புரி நிலையத்தில் வைத்து தனது மகள் கைது செய்யப்பட்டதாக ஊடகங்களில் செய்தி வெளியான போதும் அதில் உண்மையில்லை என குறிப்பிடும் தமிழினின் தாயார், தனது மகள் தன்னுடனே இராணுவ கட்டுப்பாட்டுக்குள் வந்ததாகவும் ஓமந்தை பகுதியில் இராணுவத்தினரிடம் சரணடைந்ததாகவும் கூறினார். பொறுப்பாளர் இருந்தது என்னையா, அவள் இயக்கத்துக்கு தான் பாடுபட்டதோடய எங்களோட வீட்டுக்கு பாடுபட இல்லை. அப்படிப்பட்ட பாடுபட்டிருந்தா மற்ற ஆக்களை மாதிரி வீடு வாசல்களும் இருந்திருக்கும். அவள் வீட்டுக்கு வாரதே குறைவு, டைம் எடுக்கிறதே குறைவு. வீட்டுக்கு நான் தான் போய் எங்கேயும் பார்ப்பனொழியா, அவள் வாரதே குறைவு.